அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்களுக்கு கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிவும் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு லேட்டாக தான் அந்த ஃப்ளையர் போட்டிருந்தோம். அந்த ஃப்ளையரை பார்த்துட்டு உள்ளே வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்கல அப்படின்னா இப்போ தெரிஞ்சிடும். இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான நபர் தான். ஃபார்மாலிட்டிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பயிற்றுனர், மனநல ஆலோசகர், உளவியல் சிகிச்சை நிபுணர், இது இல்லாமல் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் கன்சல்டன்ட்டு, இது இல்லாமல் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காரு, ஆண்டர்ப்ரனர். நற்புலரி 2023 ஜனவரி 1 ஆரம்பித்து இனி வரைக்கும் நற்புலரியை உங்களுடைய ஒத்துழைப்போடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நற்புலரியின் ஃபவுண்டர்னு எல்லாராலையும் சொல்லப்படுற நபர் நான் தான். இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர். அதாவது அன்றைக்கி 2 நாள் முன்னாடி மேடம் பேசும்போது கூட, பிரேமலதா மேடம் பேசினாங்க. அப்போ கூட ஒரு சொன்னாங்க, திடீர் உப்புமா அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, உப்புமா நல்ல விதமாக செஞ்சால் அது எல்லாருமே விரும்பிடுவாங்க. அதை திடீர்னு செய்கிறதுனால நல்லா இல்லைன்னு சொல்லியே அது நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். சிலர் உப்புமா செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரவா உப்புமாவோட இட்லி உப்புமா ஒன்றும் நல்லாயிருக்கும். மொத்தம் உப்புமா, சேமியா உப்புமான்னு சொல்லுவாங்க, இட்லி உப்புமான்னு சொல்லுவாங்க, ரவா உப்புமான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளுடைய மனநிலை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிற ஆள். ஸோ அதனால் திடீர் உப்புமா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி திடீர் மாப்பிள்ளைன்ற மாதிரி இன்றைக்கி திடீர்னு நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நான் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் செகண்ட் பார்ட் ப்ரிப்பேர் பண்ணலை. அதுதான் உண்மை. ப்ரிப்பேர் எதுவுமே பண்ணவே இல்லை. காரணம், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது. நம்ம சென்னையில் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 28ஆம் பயிற்றுனர் அப்படின்றது ரெடி பண்ணலை, அதுதான் உண்மை. ஸோ ஆனால் ஒரு ஈவினிங்கே முடிவு பண்ணிட்டேன், சரி நம்மளே எடுத்துடலாம், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டால் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலுமே கடைசி வரைக்கும் யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு காத்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் சொல்லுவார், கடவுள் இருக்காரு குமார் அப்படின்வாங்கல்ல, நீ எத்தனை நாள் எஸ்கேப் ஆக முடியாது, இன்றைக்கி நீ தான் அப்படின்ற மாதிரி கடவுள் இன்றைக்கி காலையில் நீ எழுந்திரிச்சு செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நம்பி இன்றைக்கி செஷன் எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ என்ன சார் இவ்வளோ நேரம் இதே சொல்லிட்டீங்க அப்படின்னா, செஷன் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்தே இந்த குட் பேட் அக்லி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது இந்த டாப்பிக்லே. அதாவது இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்ததுலே குட் பேட் அக்லி இருக்குது, சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்தை நிறைய நேரத்தில் தட்டி கழிச்சிடறோம், சரியா? அது கூட ஒரு பேடு தாங்க. அப்பப்போ நமக்குள்ளே இருக்க சைத்தான்கி பச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நியன் உள்ளே இருந்து எட்டி பார்க்குறான், சரிங்களா? பொறுப்புகளை தட்டி கழிக்கிறோம், நம்மளுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழிக்கிறோம். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் நற்புலரி அப்படின்றது ஆரம்பித்தேன், ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் 100% பண்ணனா நிச்சயமாக கிடையாதுங்க. அந்த பொறுப்பை முழுமையை ஏற்றுட்டு பண்ணல. அடிக்கடி சைத்தான்கி பச்சான்ற மாதிரி அந்நியன் மாதிரி இடையில பேடு எட்டி பார்த்துச்சு. ஆனால் மற்ற உயிரினத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த ஆறான்னு சொல்கிறாங்க, உள்ளுணர்வுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கம்பெனி பேர் கூட பார்த்திங்கன்னா 9th சென்ஸ்.
ஆறாவது அறிவுன்றத எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம 9th சென்ஸ் வரைக்கும் போக வேண்டாம். அது என்ன சார் 9th சென்ஸ்னால் அது ஒரு பெரிய கதை, அது வரைக்கும் போக வேண்டாம். ஆறாவது அறிவு எடுத்துக்கங்க. ஆறாவது அறிவுன்றது சிந்தித்து செயல்படக்கூடியது. கரெக்டுங்களா? ஒரு விஷயம் இப்படி தான் பண்ணணும், இது தப்பாக பண்ணக்கூடாது, இதெல்லாம் நியாயம் கிடையாது, இதெல்லாம் நீதி கிடையாது, இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் கிடையாது, இப்படின்னு உள்ளே இருந்து சொல்கிறது தான் ஆறாவது அறிவுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆறாவது அறிவு நம்ம ஏதாவது சின்னதாக தவறு செய்யும்போது உள்ளே இருந்து சொல்லும், டேய் தம்பி நீ செய்கிறது கரெக்டு கிடையாதுடா, பொறுப்பாக இருந்துக்கூடா அப்படின்னு சொல்லும். சில சமயத்தில் ரொம்ப ஏதாவது மோசமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா ஆதிவாசி அடக்கிவாசி அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு கமெண்ட் வரும். அதுதான் உள்ளுணர்வுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மனசாட்சின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிந்தித்து செயல்படக்கூடிய ஆறாவது அறிவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மொத்தம் உள்ளேருந்து ஒன்று சொல்லும், தம்பி வேண்டாம் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி நான் பொறுப்புகளை தட்டி கழிக்கணும்னு நினைக்கும் போதும், தம்பி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, தயவுசெய்து பொறுப்பாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் என் வாழ்க்கையில். அதாவது நம்ம போன பார்ட்டில் பார்த்துருப்போம், இந்த உலகம் நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் பேடாக ஆக்குது அப்படின்ட்டு நம்ம பேடாக மாறுவோம். கரெக்டுங்களா? இந்த உலகத்தையும் சுற்றி உள்ளவங்களையும் குறை சொல்லிவிட்டு நான் இவங்களால தான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? நம்மளுடைய இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இப்படி தான் சொல்லுவோம், முள் குத்திடுச்சு, சட்டை கிழிஞ்சிருச்சு, புண்ணு சிலர்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. நம்ம கீழே விழுந்திருப்போம், அவன் வந்தான் பாரு எதிரில், அவன் பார்த்துக்கிட்டே வந்ததுனால தான் கீழே விழுந்துட்டான், அவன் மட்டும் வரலன்னா நான் ஒழுங்காக நேராக போயிருந்திருப்பேன், அவனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்வாங்க. என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறது, போட்டிருக்க சட்டையிலேருந்து போட்டிருக்க செப்பல்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னர்வேர்லேருந்து எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறது. கரெக்டுங்களா? எது எதெல்லாம் கிடைக்குதோ ரீசன் தேடுவாங்க. கரெக்டுங்களா? நம்ம செஞ்ச மிஸ்டேக்கு ஏன் செஞ்சோன்ற ரீசன் தேட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ரீசன் தேடணும். பட் ஆனால் என்ன ரீசன் தேடுவாங்க அப்படின்னா, நம்ம செஞ்ச மிஸ்டேக்கு ஏன் நம்ம இப்படி செஞ்சோன்ற ரீசன் தேடுறதை விட்டுட்டு நம்ம செஞ்சதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு ரீசனை தேடிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ மொத்தம் அந்த சைத்தான்கி பச்சா அந்நியனை தீனி போட்டு வளர்த்து விடுவோம். என்ன பண்ணுவோம்? தீனி போட்டு வளர்த்து விடுவோம். அந்த உள்ளுணர்வு சொல்லும், தம்பி வேண்டாம் வேண்டான்னு சொல்லும். ஆனால் என்ன பண்ணுவோம்? அதை தாண்டி உள்ளே இருக்கிறதுக்கு நம்மளே தீனி போடுவோம். இந்த உலகம்லாம் உங்களை பேடாலாம் ஆக்கலைங்க, நம்மளே தான் நம்மளை பேடாக ஆக்கிக்கிறோம். எப்படி? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆவார்? பேடு இன்னும் பேடாக ஆவார். ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி 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 செய்கிறதுனால என்ன ஆகும்? அப்படியே முழுமையாக மாறுற சந்திரமுகி மாதிரி, சந்திரமுகியை பார், கங்கா சந்திரமுகியான மாறுறத பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி முழுசாக சந்திரமுகியாக மாறிக்கிட்டு இருப்போம். இது காரணம் குட்டாக இருக்கிற நம்ம இந்த உலகம்லாம் பேடாக ஆக்கலை, நம்மளையே பேடாக ஆக்குறோம். அது திருப்பி 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 அதே பேடுக்கு தீனி போட்டு வளர்க்குறதுனால அது அக்லியாக மாறுது. சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ எப்படி தீனி போட்டு வளர்க்குறோம், எப்படி பேடு அக்லியாக மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம சின்ன வயசில், அதாவது ஜீனுன்னு சொல்லுவாங்க. ஜீனுன்றது பார்த்திங்கன்னா பெரும்பான்மை ரீசன் ஜீனு கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் படுத்து தூங்குவான். உங்கள் பையன் பார்த்திங்கன்னா நைட்டு போய் பார்த்திங்கன்னா அவன் ஒரு வித்தியாசமாக படுத்து தூங்குவான். என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு மேனரிசம் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அந்த ஜீனுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான். ஆனால் என்ன பார்க்குறானோ, என்ன பேசுகிறானோ, எதை ஃபீல் பண்ணுறானோ, அதாவது தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதேன்னுவாங்க. நீ என்னத்தை பார்க்குறியோ, என்ன பேசுகிறியோ, என்ன கேட்குறியோ, அதுதான் உள்ளே போய் சந்திரமுகியாக மாறுவான். கரெக்டுங்களா? அதுதான் அதிகம். இது ஏபிசின்னு கூட சொல்லுவாங்க. ஆட்டிடியூட், பிஹேவியர், கேரக்டர்,
இது 3 கரெக்டாக இருந்தால் தான் பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி இருந்தால் தான் டெஸ்டினேஷன் அடைய முடியணும். ஸோ அது விளையாட்டாக நம்ம வந்து அதை விட 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 அது அப்படியே மாறும். உதாரணத்துக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ரேஷன் கடையில் நிற்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். நம்மளால் பொறுக்க முடியாது. அதாவது இதுக்கு நம்ம காரணங்கள் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை காரணம் சொல்லுவோம். போதுமான நேரம் இல்லை அப்படின்னு நம்ம குட்டிலேருந்து பேடாக மாறுவோம். சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு குட்டிலேருந்து பேடாக மாறுவோம். என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்பா அம்மா வீட்டில் நான் அடிக்கடி பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிலேருந்து பேடாகும். ஏங்க நீங்கள் தாங்க உங்களுடைய சூழ்நிலையை உருவாக்க போகிற ஆள். இப்படி சூழ்நிலை அமைஞ்சிடுச்சுன்னு எவ்வளோ நாள் தான் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம்? நல்லா புரிஞ்சுக்கங்க. தப்பு செய்கிறது தப்பே கிடையாது, சரிங்களா? ஒரு நிலையில் இருக்கிறது தப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். அதே மாதிரி கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிகிட்டு இருக்க காரணம் நம்ம தான். இது 2 பேரையும் நம்ம தான் டிசைட் பண்ணோம். தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது, தெரியாமல் இருக்கிற தப்பு கிடையாது. தப்பு திருப்பி திருப்பி பண்ணுறது தான் தப்பு, தெரியாமலே இருக்கிறது தான் தப்பு, கரெக்டுங்களா? இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். எதையாவது காரணம் சொல்லிட்டு நம்மளையே காரணமாக இருந்துகிட்ருக்கோம், கரெக்டுங்களா? இதில் வந்து ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க, அதாவது எத்தனை பேர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபரை வந்து நான் இங்கே அப்ரிஷியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலை, ஏதோ சமாளிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இங்கே வந்து ஒரு நபரை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணணும். அதாவது இந்த குட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்ற மாதிரியும், நீங்கள் பேடாக இருக்கீங்க அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் பேச போகிறோம். அதனால் குட்டாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அப்ரிஷியேஷன். அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நீங்கள் மேலே என்ன தூக்கி போடுறீங்களோ அதுதான் கீழே வரும். நீங்கள் நெல்லை தூக்குனீங்கன்னா நெல் தான் வரும், பாதாம் பருப்பு வராது. கல்லை தூக்கி மண்டையில் போட்டிங்க மேலே போட்டிங்கன்னா மண்டையில் வந்து விழுவுறது கல் தான் வந்து விழுவும், தக்காளி சட்னி வராது, ரத்தம் தான் வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் ஒருத்தவங்களை பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நிச்சயமாக பாராட்டுன்றது வரும். ஒருத்தவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும். ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும்போது, ஓ நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோமா, ஓ நம்மளுக்குன்னு ரெஸ்பான்சிபிள் இருக்கா, ஓ நம்ம இவங்களா, ஓ குமரேசா நீ இவ்வளோ நல்லவனா, ஓ நீ நல்லவனாக இருக்கணுமா, ஓ நீ இதுதானா அப்படின்னு உனக்கு உள்ளே இருந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதாங்க காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணதோட கடவுள் என்ன பண்ணுறாரு, கடவுளோ பிரபஞ்சமோ உடனே உங்களை ப்ளஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு திருப்பி அதை கொடுக்குறாரு. அதாவது இந்த ஒரு காமெடிக்கு வரும், உள்ளே ஒரு 10 ரூபா போட்டால் திருப்பி வந்து 20 ரூபா வரும், 20 ரூபா போட்டால் 100 ரூபா வரும், 100 ரூபா போட்டிங்கன்னா எல்லாமே டபுளாகி வரும். ஒரு மொபைல் போட்டால் 2 மொபைல் வரும். இது விளையாட்டு காமெடி வேணால் இருக்கலாம், ஆனால் இந்த பிரபஞ்சமும் சரி கடவுளும் சரி, நீங்கள் நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்து இல்லை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயங்கள் செய்யும்போது அவர் மல்டிப்ளாக, ஓ இவ்வளோ நல்லவனா நீ நல்லவனாகவே இருறா, இன்னும் நல்லவனாக இருறா, உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன்டா, ஒன்றை மாதிரி உங்ககிட்ட ஒருத்தவனை கொடுத்தனா நீ இன்னும் நிறையா பேருக்கு அள்ளி கொடுப்படா, உன்னை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு அவர் திருப்பி 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 அள்ளி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காம செய்கிற ஒரு விஷயம் அவர் எதிர்பார்ப்போடு கொடுப்பார். இந்த வச்சுக்கோ, நல்லா இரு, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீனும் நல்லா இருப்ப, வாழ விட இன்னும் 4 பேரை வாழ வைப்ப அப்படின்ற அளவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு தேடி நிறைய விஷயங்கள் வரும், நீங்களும் குட்டாகவே இருக்கிறதுக்கு முடியும். ஸோ அதனால் இங்கே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுன்னு சொன்ன நபர் இன்றைக்கி ட்ராவலில் 2-3 பேர் ட்ராவலில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த நிமித்தம், ஏன்னா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் திடீர் உப்புமான்ற மாதிரி, திடீர் மாப்பிள்ளன்ற மாதிரி, திடீர் ட்ரெயினராக இன்றைக்கி நான் வந்திருந்தாலுமே ஒரு 18 பேர் என்னையும் சேர்த்து 18 பேர் இங்கே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்திக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் எமோஜிஸ் வந்து போடுறாங்க, தாமோதரன் சார், பிருத்திவிராஜன் சார், வீரசேகரன் சார், ரமேஷ் சார், எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே எமோஜிஸ் போடுறீங்க. நித்யாதேவி மேம், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்திக்கிறேன். நன்றி உணர்வுக்கும் நன்றிக்கும் நல்லா வித்தியாசம் தெரிஞ்சு, தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை அது, சரிங்களா? நன்றி உணர்வு வந்து மனசு, அந்த பை ஹார்ட்லேருந்து அது ஒரு ஃபீலிங்,
சொல்லுவாங்க, உணர்ச்சியோடு சொல்கிறது, உணர்ச்சிபூர்வமாக சொல்கிறது. இது வந்து நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த வார்த்தையோடு தான் நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். வீரசேகரன் ஐயா சொல்கிறது தான், என்ன சொல்கிறதுனே தெரியலைங்கய்யா, இன்றைக்கி எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணலைங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆனால் கடவுளும் நீங்களும் உங்களுடைய அந்த அனுக்கிரகம் இருக்குது பாருங்கள், அது இன்றைக்கி என்னென்னமோ எனக்கு உள்ளே இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது கண்டென்ட்டு. இவ்வளோ நேரம் இல்லை, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கிறதுனால கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வருதுன்னா, அந்த காட் பிளஸ் யூ வருதுன்னா, இல்லை யூனிவர்சல் யூபியூன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஜிபியூ இல்லை யூனிவர்சல் ப்ளஸ் யூன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இதுக்கு காரணம் என்னென்னா அந்த நன்றியுணர்வோடு இருக்கிறது அப்படின்றது ஒரு ரீசன் நான் நினைக்கிறேன். அந்த நன்றியுணர்வை நான் திருப்பி உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன். இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பெஷல் நன்றியுணர்வு கிராட்டிடியூட் யாருக்கு அப்படின்னா, நம்ம ரமேஷ் சார் அவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, மனுஷன் வந்து முதல்ல அக்செப்டன்சி, ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அக்செப்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கில்ட்டி ஃபீல் முக்கியம் கிடையாதுங்க. நிறைய பேர் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு கில்ட்டி ஃபீல் வந்து புதக்குழியில் மாட்டின மனுஷன் மாதிரி இன்னும் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே போகும். ஐயோ நான் பேடாக இருக்கனே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. ஓ நான் பேடாக இருக்கேனா, ஸோ இந்த ரீசனால் நான் பேட் ஆகிட்டேனா, பேடுன்றது வந்து கெட்ட விஷயந்தான், சரி ரைட்டு, நம்ம குட்டாக இருக்கிறதுக்கு வேலைகள் நம்ம செய்வோம், இல்லைன்னா நம்ம பேடாக இருக்கோம், நம்ம வந்து சரணாகதி ஆகிடுவோம். கடவுள்கிட்டையோ இந்த பிரபஞ்சத்துலேயோ யாருக்கிட்ட தப்பு பண்ணுமோ அவங்கள்ட்ட சரணாகதி ஆகிடும். நிச்சயமாக நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்ற அக்செப்டன்சி வேணும். இங்கே வந்து ஃபீல் தேவையில்லை, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே. நிறைய இடத்துல பார்த்துருந்துருக்கலாம். இந்த சின்ன ஒரு உதாரணம் கூட, ஆசிரியர்கள் மாணவர்களிடம் ஒரு தப்பாக நடக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். அங்கே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ இந்த மாணவர்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிட்டேனே, நான் ஒரு ஆசிரியராக இந்த ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டிய ஆள்னா இப்படி ஆயிட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அது இன்னும் ரிவர்ஸ் ஆகி இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிருக்கும். நிறைய உதாரணங்கள், இது ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஐயோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் என்ன சார், அவர் தப்பு பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தப்பு பண்ணிட்டேன்னு அந்த உணர்வு இருக்கணும், அந்த அக்செப்டன்சி இருக்கணுமே தவிர கில்ட்டி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அக்செப்டன்சி ஃபஸ்ட்டு, அக்செப்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரமேஷ் சாரை எதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, நிறைய நேரத்தில் நம்ம பேடாக இருக்கோம், நம்ம அக்லியாக மாறிட்டு இருக்கோன்றது நல்லா தெரியுதுன்னு 2 நாள் முன்னாடி செஷனில் ஓப்பனாக சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக்காக ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர், நான் அடிக்கடி இது 1ஆம் தேதி இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்து அடிக்கடி கேட்டுட்ருக்கிறது, எத்தனை பேர் நம்ம வந்து பேடாக ஆகிறோன்றது ஒத்துக்கிறோம். இந்த அக்செப்டன்ஸின்றது எத்தனை பேருக்கு வருது? இன்னும் சொல்லப்போனால் அக்லியாகவே ஆகிட்டு இருக்கும் நிறைய நேரத்தில். இந்த அக்செப்டன்ஸ் எப்படி வருது, இது எத்தனை பேருக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ ரமேஷ் சார் சொல்லும்போது நம்ம வந்து குட்டுலாம் இல்லைங்க, பேடுலாம் இல்லைங்க, அக்லியாகவே சில நேரத்தில் இருந்திருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ரமேஷ் சாருக்கு திருப்பியும் எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணிடலாம். இப்போ நான் கம்மிங் பேக் டு ஃபஸ்ட்டு பார்ட் 1க்கு வரேன் நான். சரிங்களா? பார்ட் 1 கனெக்டிவிட்டி நான் வச்சு இங்கே கொண்டுட்டு போகிறேன். அங்கே வந்து உதாரணம் வந்து அஜித் சாரை நான் சொல்லியிருந்தேன். அஜித் சாரை பார்த்திங்கன்னா ஹீ இஸ் வெரி வெரி குட். சரிங்களா? என்ன, அவர் வந்து வெளி உலகத்தில் பெருசாக பழக மாட்டார், இது ஆரம்பத்துலேருந்தே அவர் இருக்குது. ஆனால் யாரையுமே வந்து கெடுக்கணும் அப்படின்றது பர்சனல் லைஃப்லேயும் சரி அந்த எண்ணங்கள் கிடையாது. வெரி வெரி குட்டாக இருப்பார். ஆனால் இந்த உலகம் வந்து அவர் படத்தில் வேணால் அந்த டயலாக் வச்சுருக்கலாம், இந்த உலகம் வந்து அவரை பேடாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அவர் வந்து உலகத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரா, நம்மளை மாதிரி சட்டை கிழிஞ்சிருச்சு, முள் குத்திடுச்சு, அவன் பார்த்ததுனால கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? அவரை வந்து இன்னும் சொல்லப்போனால் ஏகப்பட்ட நபர்கள் அவரை பிடிச்சி இழுத்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தளபதி அரசியலுக்கு வந்தார், பிடிச்சி இழுத்தாங்களோ இழுக்கலையோ வந்துட்டார். ஆனால் அவரை இழுன்னு இழுத்தாங்க. எல்லா கட்சியிலையும் பேசினாங்க. இடையிலலாம் பார்த்திங்கன்னா நியூஸில் அப்படியே திருப்பி ஷாக் ஆகிட்டேன்ற மாதிரி, அஜித் வந்தார்னா ஜெயிச்சுடுவார் அப்படின்ற மாதிரி எல்லா பெரிய ஆட்களும் பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனால் மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்குரிய அம்மா என்று சொல்லப்படுகிற
ஜெயலலிதா அம்மையார் அவங்க அம்மா, அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூட அஜித் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க அஃபிஷியலாக கலந்துக்கிற முக்கியமான நிகழ்வுகள்லாம் பர்சனலாக அவரை கூப்பிட்டு இது பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் அம்மாவுக்கு பிறகு கட்சியில் இவர் வழி நடத்துவார் இப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த உலகம் எவ்வளோ தான் நம்மளை வந்து நான் இங்கே அரசியல் பேடுன்னு நான் சொல்லலைங்க. ஐயோ அங்கே பேடாக ஆக்கிறதுக்கு, ஏன்னா உள்ளே இழுப்பாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லவங்க வாங்க சார் அப்படின்னு உள்ளே இழுப்பாங்க. கடைசியாக சொல்லுவாங்க, அவனா வரும்போது நல்லா இருந்தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய இது மாதிரி எல்லோரும் இது மாதிரி அவனும் மாறிட்டான் அப்படின்னு குறை சொல்கிறதுக்கு இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன பேர் வரும்? பேட் அப்படின்னு வரும். அவரை எவ்வளோ பேடாகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரே ஒரு உதாரணம், நான் அரசியல் மட்டும்தான் சொல்கிறேன், ஒரே ஒரு உதாரணமாக. ஆனால் அந்த மனுஷன் என்ன விஷயத்தில் உறுதியாக இருந்தாரோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசி வரைக்கும், இப்போ அதாவது கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை சரியில்லை, இப்போ வரைக்கும் அந்த நிலைப்பாடில் ரொம்ப உறுதியாக இருந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறாங்க, அந்த தடுமாற்றம், நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் சார் அப்படின்வாங்களா, அந்த தடுமாற்றமே இல்லாமல் அவர் என்ன தான் சொன்னாலும் ஒருத்தர் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குங்க, ராஜன்னு சொல்லுவாங்க. நான் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா நான் சினிமா ஃபீல்டில் இருந்தேன் ஒரு காலத்தில். ராஜன்னு சொல்லுவாங்க. அவர் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ப்ரொடியூசர். அவர் இப்போ வந்து அஜித்தை புகழ்ந்து தள்ளுறாருங்க. எங்கே பார்த்தாலும் அஜித்தா அவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாரு. ஆனால் அதே வாயில் சொல்லுவாங்கள்ல, 6 மணிக்கு மேலே அது நார வாய், காலையில் அது நல்ல வாய் அப்படின்ற மாதிரி, அந்த வாய் ஒரு காலத்தில் நார வாய் மாதிரி அஜித்தை வந்து இவரெல்லாம் சூப்பர் ஸ்டாரா, இன்னும் என்ன படம் நடிச்சிருக்காரு, இவருக்கு என்ன அவ்வளோ ஒன்றும் செல்லுபடியாக மாட்டார், இவரெலாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு அஜித்தை அப்படி கழுவி ஊற்றின ஆள். அப்படிலாம் சொன்னவங்களெலாம் ஒன்றுமே பொருட்படுத்தாமல் கடைசி வரைக்கும் தன்னோட நிலைப்பாட்டில் இருந்ததுனால தன்னை கழுவி ஊற்றுறவங்க அதே வாயால் தன்னை பாராட்டுற அளவு அவர் இன்றைக்கி மாறி இருக்கார். கரெக்டுங்களா? எல்லாம் சொல்லலாம், சினிமா இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு, ஏன் அவர் கலைச்சார், இவ்வளோ பேர் படம் பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஆனால் கொஞ்சம் கூட இவ்வளோ ரசிகர்கள் மேலே ஒரு பொறுப்பே இல்லை, ரசிகர்கள் மேலே ஈடுபாடே இல்லை. அவர் போயிட்டு அவருக்கு பிடிச்ச ரேஸில் போகிறாரு. ஏங்க அவர் ரேஸர் தாங்க, நல்லா புரிஞ்சுங்க, ரேஸர் தான். சூழ்நிலை காரணமாகவும், அதாவது பொழப்புக்காகவும் சாப்பாட்டுக்காகவும், அடுத்தது கொஞ்சம் அதுலேயும் ஒரு செகண்ட் பிஸ்னஸ், செகண்ட் பேஷன்னு சொல்லுவாங்க, அந்த ரீசனாலே அவர் சினிமாக்குள்ளே வந்தார். தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அவர் எத்தனையோ முறை சினிமா விட்டு போகிறதுக்கு விரும்பினாலுமே இவ்வளோ ரசிகர்களும் அந்த திரைப்படத்துறையும் அவரை விடலை. ஒரு சில படங்கள், ஜனான்ற படம்லாம் ஃபெயிலியர் ஆன உடனே சினிமா விட்டு போயிடணும்னு நினச்சார். அவர் என்றைக்குமே தன்னை நம்பளவங்கள விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதனால் இன்னை வரைக்கும் ரசிகர்களுக்காக தான் திரைப்படம் நடிக்கிறாரு தவிர அவரோட ஆசை கனவு எல்லாமே வேறங்க. கரெக்டுங்களா? தன்னோட ஆசை கனவை தாண்டி ரசிகர்களுக்காக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல உள்ளம். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, இது சொன்னதுனால அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருத்தர் சொன்னால் அது ரூமர், பல பேர் சொன்னால் உண்மை அப்படின்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை. அவர் எனக்கு ரொம்ப நெருங்கின வட்டங்களில் சொல்லியிருக்காங்க அவர் எப்படிப்பட்ட நபருன்ட்டு. இது ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு க்ளோஸாக அவரை எப்பொழுதுமே அவரை கூட்டிகிட்டு போகிற ஒரு டிரைவர் இருந்தார். அந்த டிரைவர் வந்து என்ன ரீசன்னா ஏதோ ஒரு காரணம் தெரில, திடீர்னு கொண்டு வந்து அவர் சாவியை வந்து கார் சாவியை அஜித் சார்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு, சார் இனிமேல் எனக்கு வந்து வேறு வேலை நான் பார்த்துக்கிறேன் சார், எனக்கு வந்து இங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு வேலையை விட்டு போகிறதுக்கு ரெடியாகி கொடுத்துட்டார். அஜித் சார் அந்த கீயை வாங்கிட்டு அவர் வந்து பேசின பதில் இதுதான். இது ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் சொன்ன ஒரு விஷயம். ரைட்டு, நீங்கள் வேலையை விட்டு போகிறது உங்களோட விருப்பம், உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் நான் எதுவுமே குறை சொல்ல. ஏதோ ஒரு ரீசன் என் மேலே மிஸ்டேக் இருக்கலாம், நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை உங்களை சரியாக கவனிச்சு இல்லாமல் இருக்கலாம், அந்த ரீசனால் நீங்கள் போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே போகிறனாலும் போங்க, இது உங்களோட விருப்பம், நான் எதுவுமே சொல்லலை. பட் என்னை வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன்.
என்னை இவ்வளோ தூரம் நான் பெரிய ஆளாக வளர்ந்துருக்கேன். இதில் வந்து உங்களுடைய பங்கும் ஒரு பெரிய பங்காக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது என்னை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் விடுறீங்க. நான் ஒன்றும் சொல்லப்போனால் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான உன்னதமான தொழில் செஞ்சிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யலைன்ற போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் போகும்போது கூட நான் செய்யலைன்னா நான் ஒரு மனுஷனே இருக்க முடியாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வச்சுருந்த அதே கார் கீயை அப்படியே திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த காரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இன்னை வரைக்கும் அந்த டிரைவர் தான் அஜித் சாரோட பர்சனல் டிரைவர். இன்னை வரைக்கும் அவர் கூட இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதன். தான் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் கூட பணிபுரிகிறவங்களுக்காக நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காரு. இந்த சங்கர் நேத்ராலயான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அகரம் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிருக்கும். அகரம் ஃபவுண்டேஷன் என்னமோ சூர்யாவோ இல்லை சிவகுமார் ஃபேமிலியோ உருவாக்குனது கிடையாதுங்க. ஜெய்சங்கர் அப்படின்றவர் சினிமா நடிகர் இருக்கார்ல, அவர் உருவாக்குனது. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுக்காக சிவகுமார் ஃபேமிலிகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப அருமையாகவே சிவகுமார் ஃபேமிலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சங்கர் நேத்ராலயா அப்படின்னு கண் ஆப்ரேஷன். அவங்க பையன் வந்து கண் டாக்டர். ஸோ அந்த கண் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோனார் வந்து வாங்கி பண்ணுறாங்க. முடிஞ்சளவு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுல அஜித் சார் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர், அதாவது லட்சக்கணக்கான பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி திரைப்படத்துறையில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதல்ல சப்போர்ட் பண்ணுறதும் அவர். இந்த வெளியில் வந்து நான் இத்தனை கோடி கொடுத்தேன், இந்த சுனாமிக்கு இந்த புயலுக்கு இப்படி கொடுத்த அப்படின்னு வெளியில் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது கிடையாது. அதாவது இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சில ரீசனால் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் இன்னை வரைக்கும் அந்த ஒரு நல்ல குணம், இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். கிளாஸ்மேட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நோட் புக்ஸ்லாம் ஏழை மாணவர்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத காலகட்டத்தில் கூட ஏழை மாணவர்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். என்ன சார் எப்போ பார்த்தாலும் அஜித் சாரை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, இவர் சினிமா நடிக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ண, இதில் என்ன பிரமாதம், நிறைய பேர் ஏகப்பட்டது பண்ணியிருக்கலாம் சார். சார் இங்கே வந்து நான் வந்து ஏன் இவரை சொல்கிறேன்னா, இங்கே குமரேசன் அப்படின்றது ஒரு தனி மனிதன் கிடையாது சார். இந்த தனி மனிதன் வளர்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் காரணமாக இருந்திருக்காங்க. நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு இருந்தாலும் அந்த நல்ல விஷயங்களை கொடுத்த இந்த சமூகமும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எங்கள் அம்மாவிலேருந்து, என் அப்பாவிலேருந்து, என்னுடைய மனைவியிலேருந்து, என்னுடைய மகன்லேருந்து, என்னுடைய மதரைன்லேருந்து, என்னுடைய மச்சான்லேருந்து, என்னுடைய மாமாவிலேருந்து, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் அடிக்கடி வந்து திரைப்படங்கள் நிறைய பார்க்குறது உண்டு. எனக்கு இந்த இடத்துல இந்த மே மாதம் சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது அஜித் சார் தான். ஸோ நான் வந்து நிறைய நேரத்தில் பேடாக ஆகிருக்கேன் சார். நேற்று கூட திடீர்னு ஒரு பேடாக ஆனேன். ஆனால் இந்த அஜித் சார் மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்குள்ளே ஒரு நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ணி நான் அடிக்கடி என்னோடய ஆறாவது அறிவோ இல்லை உள்ளுணர்வோ சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு சொல்கிற அளவு என்னை ஆக்கி வச்சது அஜித் சார். நேற்று நடந்து போயிட்டுருக்கேன். நேற்று வந்து இங்கே என்னுடைய மதரின்லா ஹோமில் இருக்கேன். எல்லோரும் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு அப்படியே இருந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சமைக்க முடியாத சூழ்நிலை. ஸோ வெளியில் போய் வாங்கிட்டு வரலாம் என்னைக்காவது ஒரு நாள்னா நான் பைக்கில் நடந்து போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். டைம் ஆகிடுச்சிங்க, கொஞ்சம் இரவு நேரம் ஆகிடுச்சு. ஒரு 10 மணி தாண்டவும் சரி கொஞ்சம் வேகமாக நடந்துகிட்ருக்கேன். சரி பையன் இருக்கா, எல்லாருக்கும் பசிக்கும் அப்படின்ட்டு. நம்ம இங்கே சூழ்நிலைன்னு சொல்கிறோம்ல, இந்த சூழ்நிலையும் இருக்குது. பசி எல்லாருக்கும் பசிக்குன்ற ஒரு சூழ்நிலை, டைம் ஆகிடுச்சுன்ற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் வரும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது. இது இந்த கண்டென்ட்காக நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. திடீர்னு ஒரு குரல் கேட்குது. ஆனால் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துரு, அங்கே பக்கத்தில் எடுத்து கொடுத்துட்டு போங்கண்ணே அப்படின்னு எனக்கு சொல்லுது. இந்த சைதான்கி பச்சா இந்த சூழ்நிலையும் அந்த டைமும் அந்த சைதான்கி பச்சாவை உள்ளே இருந்து என்னை அனுப்பிடுது, கெட்டவனை அனுப்பிடுது. ஒரு ஒரு 10 அடிக்கிட்ட நடந்து போனேன்னா உள்ளுணர்வு என்னை உருவாக்கி வச்சுருக்க அந்த உள்ளுணர்வு, என்னோடய ஆறாவது அறிவு என்ன வேணாலும் சொல்லலாம், அது சொல்லுது யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்றாரு, அவங்கள மதிக்காமல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஒரு உயிர், ஒரு ஜீவன் உங்களை கூப்பிடுது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர், ஒரு மனிதன்
உங்களை கூப்பிடுறாங்க, அந்த வார்த்தையை காதலே வாங்காமல் போயிட்டுருக்கே அப்படின்னு உள்ளுணர்வு சொன்னதோட என்னமோ புரியல. டப்புன்னு ரிவர்ஸு அடித்தேன், போனேன். அவ்வளோ வேகம், பசி இருக்குது, நேரம் ஆகிடுச்சு, திருப்பி போனேன். அவர் தண்ணி கேட்டார் பக்கத்தில். நான் ஒரே பக்கத்தில் அந்த கடையில் கேட்டால் கொடுப்பாங்களாண்ணே அப்படின்னு. நீங்கள் அங்கே போயிட்டு என்ன சொல்லுங்கள். அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது எனக்கு அப்படியே ஓங்கி அடித்த மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு சொல்லுங்கள், அங்கே ஹேண்டிகேப்டு உட்காந்துருக்கார் பாருங்களேன், அவர் கேட்டாருன்னு சொல்லுங்கள், அவங்க கொடுப்பாங்க அந்த கடையில் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் அப்படியே சே அப்படின்னு இந்த ஃபீல் வரும்ல. உண்மையிலே எனக்கு என்ன இந்த விளக்கமாக தலை செருப்பால் என்ன வேணாலும் ஓங்கியா பலார்னு அடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னடா நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு. என்ன அப்படியே ஒரு மனசு ரொம்ப வேதனையோடு அவர்கிட்ட போயிட்டு அந்த பாட்டிலை வாங்கிட்டு போய் சொன்னேன். அந்த வார்த்தை கூட எனக்கு சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு அப்படியே தோணுச்சு. நிறைய நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்ற வார்த்தை தான் நம்ம சொல்லணும். ஆனால் நடைமுறையில் அந்த வார்த்தை ஒன்றும் மாறலை அப்படின்றது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவரே அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்ட்டு அங்கே போயிட்டு கேட்டேன். அதே வார்த்தையை தான் நானும் சொல்லி கேட்டேன். அதுவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ நம்ம பேடாக இருக்கமே, என்னடா மனுஷன் அப்படின்னு ஒரு வேதனையில் இது போய் சொல்கிறேன். அப்போ அவர் எடுத்து கொடுக்குறாங்க தண்ணி. நாங்களே எப்பொழுதும் கொடுத்துருவோம், இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருந்தோம். அவங்களும் பாருங்களேன் பேடாக மாறுறாங்க, குட்டாக இருக்காங்க, பேடாக மாறுறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. அப்பையும் பாருங்களேன் அவங்களுடைய வறுமையாக இருக்கலாம், அவங்களுடைய பண சூழ்நிலையாக இருக்கலாம். அவர் தண்ணி முழுசாக பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த அம்மா கூட அவங்க மனைவி போதுங்க அப்படின்றாங்க. முழு பாட்டிலில் பிடிக்க வரல. காரணம் என்னென்னா பழகுனது, சின்ன வயசுலேருந்து பழகுனது, இல்லைனா ஒரு குடும்ப சூழ்நிலை, இல்லாட்டி ஃபினான்ஷியல் சூழ்நிலை. ஒரு தண்ணியை கூட ஒரு ஃபுல் பாட்டில் கொடுக்கறதுக்கு அவங்க மனசு வரலைங்க. ஒரு 3/4 பாட்டிலில் கொடுத்தாங்க. கொண்டு போய் ஒரு வேதனையோடு தான் கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்துட்டு தண்ணியை அண்ணா ஓப்பன் பண்ணி தரவானே அப்படின்னு கேட்டேன். அது கூட கேட்டுருக்கூடாது. அங்கேயும் பாருங்கள் பேடு தான். அந்த தண்ணியை திறக்கிறேன். தண்ணியை திறந்தோட அவர் மனசு அந்த ஃபேஸில் பார்க்கணும் அந்த சந்தோஷம். அவர் அப்படியே ஊற்றுங்க அப்படின்னு கையை கழுவினார். கையை கழுவிட்டு அந்த பறக்க கையை கழுவிட்டு அந்த வாயை துடைச்சாருங்க. அந்த வாயை துடைச்சிட்டு அந்த தண்ணியை ஒரு மடக்கு குடித்தார். பா நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்ப்பா, உனக்கு எந்த நோயும் வந்துடக்கூடாது. அந்த வழியில் அந்த மனசார மனுஷங்கிட்ட வர வார்த்தை இருக்குங்க, அதாங்க கடவுள். கடவுள் வேணாங்க, கடவுள் வேணாங்க. நீங்கள் கடவுள் வழிபாடுங்க, வழிபடாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. கடவுள்லாம் உங்களை ப்ளஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு மனசார செஞ்சிங்கன்னா போதுங்க, பேடாக இல்லாமல் பண்ணால் போதுங்க. நிச்சயமாக இந்த மனிதர்களை கடவுளாக உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. எனக்கு நைட்லாம் அந்த ஞாபகம் தான் இருந்துச்சு. நிறையா நேரத்தில் நம்ம பேடாக மாறிக்கிட்டு இருக்கோம். ஈவன் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி அக்லியாகவும் மாறுறோம். நீங்கள் பேடாக மாறுறது தப்பு இல்லைங்க, அக்லியாக மாறுறது தப்பு இல்லைங்க. மாறுறோன்னு தெரிஞ்சு திருப்பி குட்டாகவே இருக்கிறது தாங்க முக்கியம். நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சிட்டா போதும். அந்த அக்செப்டன்ஸில் மாறுறதுக்கு முயற்சி பண்ணால் போதும். எக்ஸ்டர்னலாக கடவுள்கிட்ட சரணடைஞ்சால் போதும், இந்த பிரபஞ்சத்தை சரணடைஞ்சால் போதும். அந்த எண்ணமே உங்களை கடைசி வரைக்கும் குட்டாகவே வைக்குங்க, குட்டாகவே வைக்கும். அந்த குட்டு உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குங்க. இன்றைக்கி எவ்வளோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எவ்வளோ பர்சனல் ரீசன் இருக்கலாம், எவ்வளோ காரணங்கள் இருக்கலாம், அடிக்கடி பேடாக இருக்கலாம், அக்லியாக கூட ஆகிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எத்தனாவது நாள்? இந்த நாள் வரைக்கும் இவ்வளோ பேர் ஒத்துழைப்போட நான் வாழ்க்கையில் என்ன சாதிச்சேன்லாம் தெரிலங்க. நம்ம இன்னும் பெருசாலாம் சாதிக்கலை. ஆனால் என்னத்தடா நீ வாழ்க்கையில் சாதிச்சேன்னும் போது எனக்கு அடிக்கடி சொல்கிறது, ஒரு பெரிய விஷயம் சாதிச்சிட்டேன், நற்புலரின்ற ஒன்றத்தை உருவாக்கிட்டேன், இவ்வளோ மனிதர்களை உருவாக்கி வச்சுட்டேன், இவ்வளோ மனிதர்களுக்கு காலையில் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன்,
எல்லா செல்ஃபும் தாங்க உங்களை செல்ஃபாக மாற்றும், சுயமாக மாற்றும். ஒரு சுயம் உருவாகிறதுக்கு, அதாவது நிறைய பேர் நம்ம சப்போர்ட்டில் தான் நம்ம உருவாகிருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் நினைக்கலன்னா வளர முடியாது. அந்த நீங்கள் அப்படின்னு நினைக்கிறது தான் நான் செல்ஃப்னு இங்கே சொல்கிறேன். அந்த செல்ஃபில் வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு வாவ், நம்ம நிறைய சொல்லுவோம், இந்த முடி சுருட்ட முடியாது நல்லா இருந்திருக்கும்ல, இந்த நெத்தி நெத்தியாக, அதாவது குள்ளமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், குள்ளம், இப்படி தாங்க சொல்லியிருப்பேன். தவிர நம்மளை பார்த்து எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்க, என்ன மாதிரி மனுஷன் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பாராட்டணுமா, நம்மளுக்கு கிராட்டிடியூட் பண்ணணுமா. டெய்லி ஒரு 3 விஷயம் நம்மளை பார்த்து பாராட்டி, இந்தந்த விஷயம்லாம் நல்லது பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு நம்மளை பாராட்டணுமா, குறைஞ்சபட்சம் 3 விஷயம். ஸோ அந்த வகையில் நான் அன்னைக்கு பேசினதும் என்ன சுயத்தை பற்றி பேசினேன், அஜித் சாரோட கனெக்ட் பண்ணி நான் என்னோடய சுயத்தை பற்றி பேசினேன். இன்றைக்கும் சொல்கிறேன், எனக்கு இன்னை வரைக்கும் உங்களை மாதிரி நல்லுள்ளங்களோட வழியில் காட் பிளஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னா நானும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். அதனால் எனக்கும் நன்றியுணர்வோட இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் கடைசியாக சொல்கிறது என்னென்னா, காட் பிளஸ் யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன டைலாக்கு ஆப்போசிட் டைலாக் நான் ஒன்று ரெடியாக வச்சுருக்கேன். சரிங்களா? இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு எனக்கும் அடிக்கடி சொன்னிச்சு. ஆனால் அதை சொல்கிறதுக்கான இடம் கிடைக்கல. இந்த உலகம் நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் பேடாக ஆக்குது அப்படின்றது பழைய டைலாக். சரிங்களா? அஜித் சார் சொன்னது. நான் சொல்கிற டைலாக் என்னென்னா, இந்த உலகம் நம்ம எவ்வளோ தான் பேடாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் நம்ம குட்டாக இருக்கணும். சரிங்களா? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரமேஷ் சார் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குன்னதுனால நான் ஃபீட்பேக் என்னால் ஃப்ளோரில் சொல்ல முடியாது அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க முன்னாடி. அதனால் ரமேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. முதலாவதாக ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது பிருத்திவிராஜன் சார். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. சார் சொன்ன மாதிரி, ஃபவுண்டர் சார் சொன்ன மாதிரி, ஒரு ரெடிமேட் உப்புமா இமீடியட்டாக டக்குன்னு ரெடி பண்ணி சர்வ் பண்ணுறது இமீடியட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டேன். நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சார் சொன்னாங்க. ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாங்க. ஒரு நல்ல ட்ரெயினர், ஒரு நல்ல ப்ரெசென்டர், சமுதாயத்தில் சில விஷயம் நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. ஏன்னா அவங்க நீங்கள் டாபிக் சொன்னாலே போதும், கும்பிடுன்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு காலையிலே நான் எப்படி என்ன சொன்னேன்னு தெரியல, வைஃப்ட பார்த்துட்டு இன்னைக்கு ஃபவுண்டர் குமரேசன் சார் இன்னைக்கு குமர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் நடந்திருக்கு இன்னைக்கு. ஏன்னா சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆதங்கங்கள் இருக்கும் சொல்றதுக்கு நீங்க டாபிக் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், பொறி பறக்கும். 10 மணி நேரம், 16 மணி நேரம், 30 மணி நேரம் கூட பேசலாம் டாபிக். அந்த மாதிரி டாபிக் குட் பேட் அக்லி அப்படின்ட்டு. அது அஜித் சார் மேல நடிகர் அஜித் அப்படின்னா சில மரியாதைகள் உண்டு. என்ன இல்லைன்னா அவர் பத்மா அவார்டுலாம் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் காசு வாங்கிட்டு ஜாதி வச்சு அவார்டு கொடுக்குற கவர்மெண்ட் இப்ப கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும். அது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அவங்க மேல அட்லீஸ்ட் கெட்ட பேராது இல்லாம இருக்கணும். சில விஷயங்கள் சாதிச்சிருக்கணும். இல்லைன்னா அவார்டு கொடுக்க மாட்டாங்க. பத்மா அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு வாங்கினது அவர் எவ்வளவு பவ்யமா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கும் அவர் மேல ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு டிரைவர் வேலையை விட்டு போறேன்னு சொல்லும்போது கையில கீயை கொடுத்து, நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல, நானும் மனுஷனா இருக்க விரும்புறேன்ப்பா, தயவு செய்து வாங்கிக்க அப்படின்னு ஒரு கார் கீயை கொடுக்குறாருன்னா, கண்டிப்பா அஜித் ஓட்டிக்கிட்டு இருந்த அஜித் டிராவல் பண்ண கார் ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ 3 லட்சமோ இருக்கிற கார் கண்டிப்பா இருக்காது. அவ்வளவு பெரிய காரை டக்குன்னு தூக்கி ஒரு டிரைவர் கொடுக்கணும். முதல்ல வேலையை விட்டு வெளில போறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எம்டி விரல் விட்டு இன்னைக்கு எண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்படி வெளில போறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி அவன் ஓட்டிட்டு அந்த காரையை நம்ம கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். எம்ஜிஆருடைய கதைகளும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே அவங்க கடந்து வந்த பாதையை சொல்றதுக்கு பதிலாக ஒரு இன்சிடென்ட் சொன்னாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த பெரியவர் நீ நல்லா இருக்கணும்ப்பா, நோய் நொடி இல்லாம தீர்காயசோட இருக்கணும்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான கடவுள். அது நம்ம
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாதுரை சொன்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கோட் ஞாபகத்துக்கு வரலாம். நான் கொரியர் யார் வந்தாலும் நான் தண்ணி கேட்பேன், தண்ணி குடிக்கிறீங்களா தம்பி அப்படின்னு. இல்லை சார் வேணாம் சார் தேங்க்ஸ் சார்ட்டு போவாங்க. நேற்று ஒரு டயர் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ஸ்டெப்னி டயர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். டயர் கொண்டு கொடுத்துட்டு அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான். ஈவினிங்கு சென்னையில் இது கிடையாது, வெயில் கிடையாது, கிளைமேட் மாறிடுச்சு. ஆனால் போகலை. வந்து இறங்கிட்டு அவரை கொடுத்துட்டு, சார் எனக்கு தண்ணி கிடைக்குமா சார், நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் தானே? ஆமாம் சார் அப்படின்னு. தண்ணி கொடுத்தேன், தாராளமாக தரேன் தம்பி, நான் எல்லார்ட்டையும் கேட்பேன், சாய் தம்பி கூட கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன். 1 லிட்டர் தண்ணி அதனால மூச்சு விடவே இல்லை. அப்படியே எடுத்து கடகடன்னு ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படி. சார் எனக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னைக்கு பூரா எல்லாத்தையும் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் சார், நான் ஒரு வீட்லையும் தண்ணி கேட்கறதுக்கு எனக்கு ஹெசிடேஷனாக இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் பைப் தண்ணியாக குடிச்சிடலாமே நினைச்சிக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்ட்டு. ஐ ஃபீல் வெரி பேட். ரொம்ப யோசிச்சாங்க, ரொம்ப எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம், நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ தான் வைஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பானையில் தண்ணி வச்சு ஏன் வெளியில் பர்மனெண்ட்டாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வீட்டில் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தேன், இங்கே என்னால் பண்ண முடியல இந்த வாடகை வீட்டில். ஸோ அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயங்கள் தான் அக்கோமடேஷன் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது ஒரு தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடிச்சிட்டு பரம்பரையவே வாழ்த்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டீல் த பிளெஸிங்ஸ்னு அடிக்கடி சொல்லக்கான காரணம் இதுதான். ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஆசீர்வாதத்தை வந்து திருடுறது வந்து நம்மளுடைய கடமையாக நம்ம வச்சுக்கணும். நிறைய ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம சம்பாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த குட் பேட் அக்லிங்கிற டாபிக் கொண்டு வந்ததுக்கான காரணம் அதுதான். அவ்வளோ அழகாக யோசிச்சு ஃபவுண்டர் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நட்புலரோட சிறப்பு வந்து அந்த டாபிக் தான். இந்த மாசமும் அதில் கொஞ்சம் கூட இது இல்லை. ஒரு மாசமும் நட்புலரி வந்து மெருகேற்றப்பட்டு போயிட்டே இருக்கு, குமரேசன் சாரோட வழிநடத்துறது இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார், எக்ஸலன்ட் செஷன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தியமாக ஒருவேளை நம்ப மாட்டான். ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலும் எவனும் இந்த அளவுக்கு பேச முடியாது. எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு, அதுதான் அந்த தாக்கம் இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும், சமுதாயம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் சார். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. மிட்-நைட் 1 o'clock நீங்கள் டாபிக் கொடுத்து ஒன்றுக்கு எடுக்கிறதுக்கு சார் கூட நீங்கள் எடுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபவுண்டர், எக்ஸலண்ட் டாபிக் சார் ஃபவுண்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி சார். நித்யாதேவி மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் மேம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்லது கெட்டது அருவருப்பானது நல்ல தலைப்பு GBUல எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் ABC சொன்னீங்க பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருந்தது. ஆட்டிடியூட், பிஹேவியர், அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நாங்கள் ABC ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அந்த ஜூஸ் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஜூஸ் குடித்த மாதிரியே இருந்துச்சு. தலை அஜித்தை பற்றி நம்ம தலை பேசுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா. ஏன்னா அந்த ஒரு அமைப்பை தொடங்கினவங்க தான் முதல் புள்ளின்னு சொல்றதுனால அந்த தலை சொன்னேன். நீங்க தலை மட்டும் இல்லை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான தகவல்களை நம்ம ஒரு உணர்வுபூர்வமான போட அந்த இவனை பார்த்தேன் விலங்கலை கருமா இவன் வச்சிருக்காண்டா அந்த ஓட்டோ ஷர்ட் தாண்டா வாங்கணும்னு இருந்தேன். கருமா எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேன், இவனுக்கு மட்டும் எப்படா அந்த பிஸ்தா கிரீன் கிடைக்குதோ தெரியல. என்ன தம்பி வீரா, நான் சொல்றது ரைட்டு தானே? நார்லாம் நடக்குது என்னன்னு பாருங்க. சட்டையே நம்ம பார்த்தாலும் சட்டை பண்ண மாட்டேறாங்க. ஆமாக்கா. ஓகே தம்பி, ஓகே. அப்ப இப்படி எல்லாம் போற சூழல்ல நல்லது கெட்டதை பத்தி பேசுறது, நல்ல நாடு தெரிஞ்சவங்க பேசுறது ரைட்டா இருக்கும். எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நினைக்கும், ஏப்பா நீங்களாம் நல்ல பிள்ளையா இருக்கணும், போற வீட்டுல நல்ல பேரை வாங்கணும், நம்ம வீட்டுல இருக்க மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லும் போது நான் நினைச்சேன், அப்ப நமக்கு வச்ச பேர் நல்லா இல்லையோ, நித்யாதேவின்றது நல்ல பேரை வாங்க சொல்றாரு, அந்த நல்ல பேரா? சரி சரி, இப்படி ரிப்பேர் ஆயிடக்கூடாது. ஓகேவா, நன்றி வணக்கம். நல்லா இருந்தது செஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம், மிக்க நன்றி. உங்களுடைய அக்கா தம்பி உறவை கண்டு நான் மகிழ்கிறேன், வியக்கிறேன். நன்றி. தாமோதரன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அக்கா தங்கை உறவு நட்புலரின் மூலியமாக வந்தது தானே, சிறப்பு சார். சார் உப்புமா வந்து ஆரம்பிச்சு அது கூட உப்புமா வரும்போது அந்த இட்லி உப்புமா சாப்பிட்டு டேஸ்ட்டு உங்கள் செஷனில் இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். அஜித் சார் அவர் ஓட்டிய காரை அவர் டிரைவருக்கு பரிசாக அளித்தது போல என்னிடம் வேலை செய்த ஒருவருக்கு என்னுடைய பழைய சைக்கிளை நான் கொடுத்தது ஞாபகம் வருகின்றது. அந்த வரிசையில் நானும் இருக்கின்றேன் என்று பெருமை அடைகின்றேன். மூன்றாவது நல்ல புயல் முறை அழிக்கும் போது ரோடு SSN காலேஜ் பக்கத்தில் ரோடெல்லாம் அறுத்துட்டு போயிடுச்சு. அப்போ நான் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ போலீஸ் குரூப் அங்கே இருந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க காலையிலேருந்து நிற்கிறோம் சார்,
மணி 12 ஆச்சு, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை எங்களுக்கு. அப்போ என்ன நான் உடனே காரில் எப்பவுமே நான் தண்ணி பாட்டில் வச்சுருப்பேன். எப்போயும் ஒரு 20-30 பாட்டில் நான் வச்சுருப்பேன். உடனே ஓடி சென்று பாட்டில் எடுத்தது எல்லாருக்கும் தண்ணி இஷ்யூ பண்ணது. எனக்கு நீங்கள் இப்பொழுது செஷன் எடுத்ததுக்கு எனக்கு நான் பெருமை அடைகிறேன். இந்த பெருமை அஜித் அவர்களின் மூலியமாக நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் மூலியமாக அதை கூறியது எனக்கு இன்னும் பாராட்டக்கூடிய ஒரு செஷனாக இது அமைந்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். தற்போதைக்கு குமரேஸ்வரர் பல்லாண்டு காலம் வாழும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார், மிக்க நன்றி சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். என்ன சொல்றதுன்னு எப்படி தொடங்குறதுன்னு தெரியல எனக்கு உண்மையாலுமே. இது வெறும் வார்த்தைகளுக்காக சொல்ல. நேற்று ஃபவுண்டர் சாருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போட்டேன். நான் திருமணத்துக்கு போறேன் சார், அதனால கலந்துக்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் முடிஞ்சா கலந்துக்கிறேன், இல்லைன்னா நான் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். இன்று மண்ணைக்கு ஒரு திருமணத்துக்கு போக முன்னாடியே கிளம்ப வேண்டிய பிளானு. இந்த பத்திரிகையில அந்த அகஸ்மாத்தா நடக்கிற சில விஷயங்கள்னு சொன்னார் இல்லையா ஐயா, அதுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு மிகவும் உகந்த முருகனுடைய படம் போட்ட இந்த பத்திரிகை இதுதான் போயிட்டு இருக்கோம். இப்ப நான் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா இதை கேட்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அமையும்னு தெரியல. இதுதான் இறை செயல். பல நேரங்கள்ல அந்த மாதிரி அமைவதுண்டு. எப்படியோ நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா அப்படின்னு இறைவன் நம்மள்ட்ட சொல்ற மாதிரி அமைஞ்சிரும் சில நேரத்துல. இங்க கீ சம்பந்தமா அஜித் கொடுத்த அந்த சாவி, அதுதான் கீ ஃபியூச்சர். இதே மன்னார்குடியில நான் அந்த நிகழ்ச்சி 60 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த செய்தியை சொல்றேன். 60 வருஷத்துக்கு தேவதாஸ்ன்னு ஒரு டாக்டர் இருந்தாரு மன்னார்குடியில. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் சின்ன பிள்ளைங்க அப்பெல்லாம் 10 வயசு உள்ள பிள்ளை, எல்லாரும் அவரை பத்தி பேசுவாங்க. என்ன அவர் பண்ணுவாரு, ஒரு வெறும் உண்டியல் மாதிரி ஒரு சின்ன பெட்டியை வச்சிருப்பாரு. வர்றவங்களுக்கெல்லாம் காசு அவர் நேரடியா கேட்க மாட்டாரு, பயங்கரமா திட்டுவாரு. நான் உனக்கு இப்படி சொன்னேன், நீ ஏன் அதை செய்யலைன்னு. ஏழை பணக்காரர்கள் கிடையாது, அவங்க போட்டுட்டு போறதுதான். ஆனா அவர்கிட்ட திட்டு வாங்கினாலும் அந்த டாக்டர்கிட்ட போகணும். அவர் பெரிய சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போல, இது பண்ணிட்டு போல. 60 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒருத்தன் எங்கேயோ பேசுறோம். அந்த மாதிரி டாக்டர் இருந்தாருன்னு. சென்னையிலையும் அந்த மாதிரி 5 ரூபா டாக்டர்னு இருந்தாருங்கிறத நமக்கு தெரியும். வாழ்க்கையில இப்ப எனக்கு வயிறு உப்புகிற மாதிரி சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். உனக்கு தொந்தி உழுவுறா, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் தொந்தி உழுவுறான்னு. நான் குண்டாகிறத பத்தி கவலை இல்லை, குண்டாகிறனாங்கிறதான் இறைவன்ட்ட நான் ஒப்படைக்கிறேன். குண்டாயிட்டு போறேன். குண்டாகிறேன்னா பேட்ல இருந்தோ அக்லில இருந்தோ நான் குண்டா ஆகிட்டு இருந்தேன்னா அதே போதும் ஐயா எனக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் கிண்டலா பேசிக்கிறது உண்டு. எப்படி இப்ப அக்கா கிட்ட நான் பேசிக்கிறோமோ, எங்க அக்கா இங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரி நான் பேசிக்கிறது உண்டு. அதனால வாழ்க்கையில ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரீமா இல்லைனாலும் நம்மளால இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி, அன்போடு உணர்வோடு எல்லாம் ஒற்றுமையோடு மகிழ்வோடு வாழ்வோம். அதற்கு ஐயா அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை சாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடிக்கடிதான் சார் வராரு. நன்றி தாமோதரன் சார், நன்றி வீரசேகரன் சார். டெய்லி வந்து தான் ஆகணும் அப்படின்றது நிபந்தனை மட்டும் கிடையாது, மனசார வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அமுத ஊற்று ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தரது உண்டு செஷனு. இந்த மாதம் இறைவனோட அருளால் உங்களுடைய அனுகிரகனால் இந்த மாதம் 2 செஷன் எடுத்துட்டேன். அதனால் ஐயாவோட வேண்டுகோள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தொடர்ந்து வெங்கட்ராமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். வணக்கம் சார். நட்புலரி ரொம்ப அருமையான செஷன்.
இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா வந்து வீரசேகரன் சாரோட பேச்சு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நாங்க வந்திருக்கோம். வந்ததுக்கு அதுக்கு பதில் இல்ல, இனிப்போட சேர்ந்து இன்னொரு இனிப்பையும் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ரொம்ப அருமையா அமைஞ்சது. கண்டிப்பா நம்ம வீரசேகரன் சார் இன்னொரு நாளைக்கு நமக்கு வந்து இல்லையா அந்த கொடுக்க வேண்டிய அந்த இனிப்பை கண்டிப்பா கொடுத்துருவாரு நான் நம்புறேன். அதே மாதிரி இங்க அக்கா தம்பி உறவை பத்தி பேசினாங்க. அக்கா இடமோ வந்து வயது சிறியதாகவும் தம்பி வந்து பெரிய, இதுவும் புதிய கதையெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னா அண்ணன் தங்கை உறவு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எப்படின்னு கேட்டா அண்ணன் வந்து இளையவர், ஆனா தங்கை வந்து மூத்தவர், அவங்கதான் வயசுல ஜாஸ்தி. அப்ப அவங்க சொன்னாங்களா, இந்த அழகர் கோயில் நானு எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், நான் உனக்கு 1000 இதுக்கு சக்கர பொங்கல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு சொல்லி வேண்டிக்கிட்டு போயிட்டாங்க, அவங்களையும் போயிட்டாங்க. ஆனா அடடா இவங்க ஒருத்தருக்கு வேண்டிக்கிட்டாங்களே அது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பின்னாடி வந்து அதை பண்ணி வைக்கிறாரு. பண்ணி வச்சதுனால அன்னைக்கு ஆண்டாள் வந்து அவங்கள கோயில் தான் கூப்பிடுறாங்களாம். அப்போ 1000 அக்கார வடை செலவு இன்னைக்கும் அந்த பழக்கம் வந்து மார்கழி மாசம் பண்ற வழக்கம் இருக்கு. அப்போ அக்கா தம்பி உறவு விட அண்ணன் தங்கை உறவு கூட வயதில் வித்தியாசம் இருக்கலாம் இங்க பதிவு பண்ணிக்கிறதான். சோ நமக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது வந்து வீரசேகரன் ஐயா என்னைக்குமே வந்து இல்லையா தம்பியாவே இருக்கட்டும் அவங்க அக்காவாவே இருக்கட்டும் அப்படிங்கிறது இந்த தெரியுது. சார் இன்னைக்கு ரொம்ப அருமையான விஷயம் நிறைய சொன்னீங்க. அதை விட இல்ல நேற்று ராத்திரி நம்ம எவ்வளவு விட பேடா இருக்கலாம், ஆனா நம்ம குண்டா மாறுறதுக்கு நமக்கு நிறைய நேரத்துல நம்ம உள்ளுணர்வு அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்வாங்க. அதைத்தான் நம்ம மனசாட்சி, இறைவனுக்கு பயனுக்கு காட் ஃபீலிங் அப்படின்லாம் சொல்றோம் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நேற்று என் வாழ்க்கையில் நடந்தது. அதை நான் இங்க பதிவு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன கேட்டா நீங்க நிறைய பேசிருக்கீங்க, ஆனா பேசுறதுக்கான சூழ்நிலையை நான் உருவாக்கிக்கல அப்படின்றதும் எனக்கு உள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு. பட் ஆனா அது அக்செப்டன்ஸா நம்ம நாகராஜ் அமைச்சர் சொன்ன மாதிரி மாத்திக்கிட்டு கண்டிப்பா அடுத்து வரும்போது நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி நல்லா வந்துட்டேன்னு சொல்லி திருப்பி அடுத்த ஒரு விஷயம் சூப்பரா சொல்றேன். என்னன்னா தெரிஞ்ச ஒரு பையன் அவனுக்கு வந்து செவித்திறன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவன் 10ஆம் கிளாஸ் எழுதியிருக்கான். 10ஆம் கிளாஸ் சிபிஎஸ்சி எழுதினதுல அவனுக்கு வந்து காமர்ஸ் குரூப் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா போராட்டமா போராடி எனக்கு சயின்ஸ் குரூப் வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் இது வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற இதுல வந்து இவ்வளவுதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க மேலிடத்துல போய் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு தமிழ்ல தான் சார் எழுத தெரியும், எனக்கு ஆங்கிலத்துல எழுத தெரியலன்னு. கண்டென்ட் என்னன்றதுதான் பாப்பாங்க வழியே, நீங்க இல்ல சார் தயவு செய்து எனக்கு இங்கிலீஷ்ல எழுதிட்டாங்க அப்படின்னா நான் உடனே சொன்னேன் வேலைப்படு காரணமா கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் கண்டிப்பா எழுதி கொடுத்துருந்தேன் மேடம், கவலைப்படாதீங்க, நீங்க கிளம்புங்க, கிளம்புறதுக்குள்ள நான் வந்துருவோம் அப்படின்னு சொல்றேன். சார் நான் 7 மணிக்கு ட்ரெயின் சார், அதுக்குள்ள எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னாங்க. அது என்ன ஒரு உந்துதல் எனக்கு தெரியல, நேற்று சீக்கிரமா இருந்துச்சு, அதை முதல்ல எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என்ன என் வாழ்க்கையில கிடைச்சி கண்ணை முடிச்சதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. சார் இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நான் மறக்கிறத விடுங்க சார், இந்த உலகம் உங்களை வாழ்த்தும். ஏன் வாழ்த்தும்னா நீங்க இந்த இது கொடுக்கும்போது எல்லா பசங்களுடைய வாழ்க்கைன்றது ஒண்ணு இருக்கு, நம்பிக்கைன்றது ஒண்ணு வந்திருக்கு சார். எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்தோட எல்லாரும் நல்லா இருப்பாங்க சார், உங்க வம்சம் வாழும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ்ல பதிவு பண்றாங்க. இதை விட நமக்கு என்ன சாட்சி வேணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை இந்த இடத்துல சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நற்பொழி எப்பவுமே ஏற்படுத்தி கொடுக்குது சார். நம்ம எப்பவுமே திருப்பி காலையில எந்திரிச்சு சொன்ன நல்ல விஷயம் கேட்கணுன்றதுக்காகவே நற்பொழி வரும் அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது சார். தேங்க்யூ சார். கொஞ்சம் தேர எடுத்துக்கிட்டே மணி. நோ இஷ்யூ சார், ரொம்ப நன்றி, மிக்க நன்றி சார். தொடர்ந்து இந்த மாதிரி குட்டாகவே இருக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து லோகநாதன் சார் நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்புறவி காலை வணக்கம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ், ஒரே சிரிப்பா இருந்தது எனக்கு. நான் சிரிக்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்க சிரிக்கிறதாக கேட்கறேன், நான் சிரிக்கிறது தெரியாது உங்களுக்கு. நல்ல காலையில சந்தோஷமா இருக்கு. அஜித் சார் ரசிகருக்கு முதல் நாளே சொன்னீங்க, நான் முழுக்க இப்போ அஜித் சார் ரசிகர் ஆயிட்டேன். எம்ஜிஆர் ரசிகர் ஆயிட்டு 73 வயசுல அஜித் சார் ரசிகர் ஆயிட்டு. என் மருமகன் தான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. என் பேரன், என்னுடைய பெண்ணுடைய மகன் நேற்று அஜித் சாருடைய தலையை வந்து அஜித் புலி அப்படின்னு எழுதிட்டு, தாத்தா இங்க பாரு இந்த பேர் அஜித் தலை படம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. நான் தலையை மட்டும் ரொம்ப கூலிங் கிளாஸ் எல்லாம் அவர் எதுவும் தலையில வரைஞ்சிருந்தாரு. 1வது தான் படிக்கலாம். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நல்லவனுக்குனால நம்ம போகணும், எல்லாருமே நல்லவனுக்குனால போனாதான் நம்ம நல்லதே நடக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நீங்க இன்னைக்கு சொன்ன நிறைய விஷயம் அஜித் சாரை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு முழுக்க தெரியாது, இன்னைக்கு முழுசா சொன்னீங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க, நீங்க செய்த காரியங்கள் சொன்னீங்க.
ரொம்ப சந்தோஷமையா. கடவுள் வந்து எப்பவுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. தொடர்ந்து சரவணன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம் சார். ரொம்ப மிகவும் சிறப்பாக எடுத்தீங்க சார். ரொம்ப எமோஷனலாக பேசுனீங்க. பிருத்திவிராஜ் சார் கூட சொன்னாங்க தண்ணி கொடுப்பேன்ட்டு. நான் வந்து டெய்லி பறவைக்கு தண்ணி வைப்பேன் சார். ஒரு காம்பவுண்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் நான் வச்சுட்டு போயிடுவேன். சாயந்தரம் வந்து பார்த்தா அந்த ட்ரே வந்து தலைகீழ கவுத்துருக்கு சார். முனிசிபாலிட்டிலேருந்து வந்து டெங்கு பறவையிடம் போதுட்டு அதை கவுத்து போட்டு போயிடுறாங்க. நான் நல்லது செய்கிறேன். அவங்க பார்வையிலே அது ஒரு நல்லதாக தான் இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். நம்ம வந்து நம்மளை தான் அவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க, நம்மளை தான் பேடாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த சமூகத்தில் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். நன்றி சரவணன் சார். தொடர்ந்து ஹீலர் வெங்கட்ரமன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பார்ட் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த பயிற்சியோட டே 1 நான் இந்த பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டே 1ல வந்து நடாது குட் பேட் அப்படின்னு வச்சுட்டாரு அப்படின்னு நினைச்சேன். நீங்க உள்ள நுழையும் போதும் ப்ரிப்பேர் பண்ணி வரலன்னு 6 மணிக்கு மேல நல்ல வாயி, அதுக்கப்புறம் நாரவாயி, அதுக்கப்புறம் நல்ல முன்னாடி நல்ல வாயா நாரவாயா அப்படிங்கிறத அது சொல்லும் போது ஆஹா என்னது பெரிய மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த தாட்டுக்குள்ள நுழையும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து சாய்பாபா படத்துல இருந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் கரக்பூர்ல தான் பிறந்தது. சாய்பாபா படத்துல இருந்து குங்குமமும் தேனும் வந்ததுடா நீ வயிற்றுல இருக்கும்போது, நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு இவ்வளவுதான் எனக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நீ வயிற்றுல இருக்கும்போது இது சாப்பிட்டேன் நான். ஆனா சாய்பாபாவோட ப்ரோக்ராம்லாம் போய் அட்டன் பண்ணும்போது அங்க நாலெட்ஜ்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த போர்ஷனை நான் எடுத்துக்கிறதுக்காகவே போவேன். பஜனை பாட்டு பாடுறது தாளம் போடுறது அதெல்லாம் இருந்தா கூட அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்து அந்த நாலேஜ் ஃபைனலா கொடுக்குற அந்த நாலேஜ் வந்து ரொம்ப வேல்யூபிளா எடுத்துக்கிட்டு அது நிறைய விஷயங்களை நமக்கு உத்வேகப்படுத்தும். அப்படிங்கிறத முயற்சி எடுக்கும்போது என்னன்னா புட்டபுரத்தையும் போயாச்சு, இங்கேயும் சாய்பாபா பார்த்தாச்சு. ஆனா பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணும்போது சாய்பாபா பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 8 பஸ் கிளம்புது. பாண்டிச்சேரியில நான் ஹெச்ஆர்ல இருந்தேன். 8 பஸ்ல 2வது பஸ் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இத ரொம்ப ஏன்னா நீங்க அந்த தண்ணின்னு சொன்னதுனால ஒருத்தர் எடுக்கிற ஒரு முயற்சி அந்த தாட்டுக்கான வேல்யூவை தான் நான் இப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் நினைக்கும் போது 2வது பஸ் எனக்கு அலாட் பண்றாங்க. சார் 8 மணிக்கு பஸ் கிளம்ப போகுதுன்னு 6 மணிக்கு சொல்றாங்க. 4 மணிக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. 4 மணிக்கு போய் உட்கார்ந்து இருந்துட்டு 6 மணிக்கு 8 மணிக்கு பஸ் கிளம்புதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்கிறாங்க. நான் உடனே நான் எப்பொழுதும் சாப்பிட்ற ஹரி மெஸ்ல போய் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு அவங்க வந்து பலகாரத்துக்கு நான் வச்சிருக்கேன் உப்புமா தான் இருக்கும், ஏதாவது சக்கரை போடுற சாப்பிட்டு கிளம்புங்கன்னாங்க. சரிட்டு சாப்பிட்டுட்டு அங்க ஹோட்டல் தான், ஆனா அவங்களோட நட்போட டிராவல் ஆனதுனால அன்னைக்கு காசே தரல, காசே வாண்டான்ட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு பண்ண உப்புமா தான் நாங்க கொடுத்தோம், ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்றது வேற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் வந்தேன். வந்த உடனே அவசரமா வந்து 2வது நம்பர் பஸ்ல ஏறினேன். நடந்த நிகழ்வு என்னன்னா ஒருத்தர் வந்து சாப்பிடலங்கிறத தாண்டி அவர் போற வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏய் நீ என்னமோ சாய்பாபா பார்த்தா எல்லா பிரச்சனையும் தீருங்கன்னு, நான் சாப்பிடவே இல்லை, என்ன சாவடிச்சு கூப்பிட்டு போயிருவியாடா அப்படின்னு அவர் பேசுறாரு. அதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே துடிச்சுது. இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, வண்டியை நிறுத்த சொல்லியா, எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்கப்பா, உனக்காக வண்டியை நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறார் பக்கத்துல இருக்காரு. கண்ணை மூடி ஒரே ஒரு செகண்ட் ப்ரே பண்ணேன். தெய்வமே எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களாங்கும் போது நான் சாப்பிடாம இருந்தேன் 6 மணிக்கு. நான் போய் அவசரமா சாப்பிடும் போது ஒருத்தர் ஃப்ரீயா சாப்பாடு போட்டார், அதை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இந்த தெய்வம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ப்ரே பண்ண அடுத்த செகண்ட், அதாவது என்னன்னா ஒரு நாட் ஈவன் 2-3 மினிட்ஸ் இருக்காது, இது வரிசையா நம்ம போன பஸ்ல 2-3 பஸ் நிக்குது. இவங்களும் ஓரம் கட்டிட்டாங்க. என்ன பஸ் என்னங்க பிரச்சனை அப்படின்னா, 7ஆம் நம்பர் பஸ் பஞ்சரா, 8ஆம் நம்பர் பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி 7ஆம் நம்பர் பஸ்ல இருக்கிறவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக போகணும், அதனால வண்டி கொஞ்சம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிக்கும் அப்படின்னு நாங்க பார்க்கணும், இதுதான்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரா, அதாவது என்னன்னா நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு மரியாதை கிடையாது. இப்ப நம்ம 4 விஷயம் நல்லதுன்னு நான் இந்த ஃபார்ம்லயே சொல்லியிருந்தா கூட மக்கள் நம்மள ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்சது. வீட்லயே நம்ம சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா
வேற முகம் தெரியாத மக்கள் போய் சொல்லும்போது அவங்க தே வில் டேக் இட் இஸ் இன் ரைட் சென்ஸ். நான் போய் நேரா 1ஆம் நம்பர் பஸ்ல ஏறினேன். ஏறி போய் சாய்ராம் அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு யார்கிட்டெல்லாம் எக்ஸஸ் ஃபுட் இருக்கோ தயவு செஞ்சு தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கையை எழுந்தினேன். எனக்காக இல்லைங்க, வயிறு ரொம்பிருச்சு எனக்கு ஏற்கனவே. யாரோ சாப்பாடு நான் தான் சொன்னேன் ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு கையை எழுந்தும் போது அவர் சொன்னாங்க, ஒருத்தர் கூடங்க அந்த பஸ்ல ஒரு ஆள் கூட அசைவே இல்லை. எல்லாரும் பைக்குள்ள நிறைய வச்சிருக்காங்க, என்னென்னமோ வச்சிருக்காங்க, செட்ல இருந்து எல்லாமே மீடியம், லோ லெவல் அண்ட் ஹை லெவல் பீப்புள் அந்த பஸ்ல இருக்காங்க. அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு ஃபயர் வந்தது. யாராருக்கெல்லாம் பசிக்குதோ என் பின்னாடி வாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருது பையில இருந்து யாராருக்கெல்லாம் எக்ஸஸ் ஃபுட் இருக்கோ தாங்கன்னு நான் கையேந்தும் போது ஒண்ணுமே தராத மக்கள் யாராருக்கெல்லாம் என் பின்னாடி பசிக்குதோ என் முன்னாடி வாங்கன்னு சொல்லும் போது அந்த வேல்யூவை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொடுக்கும்போது நான் சொன்னேன், பஸ்ல இருந்து யார் பசிக்குதுன்னு சொன்னப்பா 4 பேர் தானே, நீ என் முன்னாடி வா அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ல யார் எந்தெந்த பாத்திரம் கொடுக்குறாங்களோ யார்கிட்ட கொடுக்கணுமோ திருப்பி கொடுத்துரு, சாப்பாடை தான் பகிர்றோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலா போட்டோம். கிட்டத்தட்ட 38 பேர் சாப்பிடல. 8 பஸ்ல ஒரு பஸ் அங்க நிக்குது, அந்த மக்கள் கூட்டு வரதான் 8ஆம் நம்பர் போயிருக்கு. இந்த 7 பஸ்ல இருந்த மக்களுக்கு ஒரு விரிப்பை போட்டு மொட்டை காடுல பெரிய விரிப்பை போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிடும் போது நான் கேட்கிறேன், எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பஸ்ல இருந்த ஒரு கிளீனர், அவ 17 வயசு கூட இருக்காது, ஒரு சின்ன பையன், 17 வயசு இல்ல 15 வயசு இருக்கும். சாப்பிட்டியாடான்னு கேட்கிறேன். சாப்பிடலண்ணே அப்படின்னா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா, நீ என்னடா சாப்பிடாம இருக்க அப்படின்னு. இல்லைங்க புளியோதரை தான் எனக்கு பிடிக்கும்னா. நான் எல்லாம் இருக்குடா அப்படின்னு. அவனுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் கூச்சம். எல்லாம் இருக்கு ஆனா எடுக்கிறதுக்கு கூச்சம். உடனே நான் தேடுறேன், பார்த்தா எல்லாம் புளியோதரை சாப்பிட்றேன், தயிர் சாதமா இருக்கு. இறைவா என்ன இப்படி சோதிக்கிற, இங்க ஒருத்தம்பு கேட்டுட்டேன், நான் கொடுக்கறதுக்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் எடுத்தேன். புளியோதரை வந்தது, அந்த பையன்கிட்ட கொடுத்தேன். தம்பி நீ எடுத்துக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா நல்லா வயிறார சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டேன் சார்னு சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். 38 பேர்ல அந்த பையன் சாப்பிடாம இருந்த பையனை சாப்பிடும்போது பார்த்த அடுத்த செகண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு ரொம்பிருச்சாங்க. சூப்பர் புளியோதரை சார் அப்படின்னா. எனக்கு அப்படியே புளியோதரை எனக்கும் பிடிக்கும், ஆனா காரமா இருக்குமோன்னு சாப்பிடாம இருந்தேன். ஆனா புளியோதரை சூப்பரா இருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னா, சார் இன்னொரு புளியோதரை இருந்தா நல்லா இருக்கணும், ஏன்னா பாவி ஒண்ணுக்கே நான் மூச்சை போட்டேன், எல்லாம் தயிர் சாதமா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இறைவா என்ன டெஸ்ட் பண்ற மாதிரி தான் நான் என்ன நினைச்சேன்னா, இறைவன் நிறைய இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணுவார். என்ன மாதிரி நீ இருக்கியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த இறை சக்தி தான் நம்ம இங்க கீழே இறங்கியிருக்கோம்னு உணர்ந்து ஒரு பாக்கெட்டா ஓபன் பண்றேன், எல்லாமே தயிர் சாதம். கடைசியில ஒரே பாக்கெட்டு. நீ உண்மையாலும் அவருக்கு பயிற்சியை போக்கணும்னா இது புளியோதரையா இருக்குன்னு நம்ப மாட்டீங்க. அதை எடுத்து பார்த்தா புளியோதரை. அந்த பையன்கிட்ட சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், நான் இப்ப புளியோதரை எடுத்து கொடுத்துருவேன்டா, ஆனா இந்த சாப்பிட்ட எச்சி கையாலேயே எனக்கு நான் தெய்வ பிரசாதமா தான் மாட்டேன். நம்மள நிறைய இடத்துல இறைவன் டெஸ்ட் பண்ணுவார். அந்த இடத்துல அந்த டெஸ்டிங்ல நம்ம பாஸ் ஆகிறோமான்னு. அந்த பையன் நார்மலா இருந்தா சாரி நீ எடுத்துட்டு கொடுக்க சார்ன்னு தான் சொல்லுவாங்க. எச்சி கையில நான் தரேன்னா 15 வயசு பையன், நான் கையை நீட்டுறேன். 2வது புளியோதரை அந்த கடைசி பொட்டலத்தை எடுத்து அவன் கையால எடுத்து சாப்பிட்ட பிரசாதம் இருக்கு பாருங்க. வாழ்க்கையில நாலேஜ்ங்கிறது, நாலேஜ் ஹாஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே. குட் பேட் அக்லிங்கிறத இன்னைக்கு கன்வெர்ட் பண்ண, நான் எவ்வளவு பேடா மக்கள் சொன்னாலும் நான் எப்பொழுதும் குட் தான்டா அப்படிங்கிற தன்மையை நீங்க விதைச்ச விஷயம். செல்ஃப் லவ், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷனோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் we have to plan for it. Each and every thought, action has to be implemented in a valuable way. Bring it lot of people to that forum. Get the knowledge. Plan for it. All the best. சார் நீங்க இல்லாதப்போ ஒரு 1/4 மணி நேரம் நான் பேசிட்டேன், ஆனா நீங்க இருக்கும்போதும் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இறைவன் கொடுத்த வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். நானு உங்க ஃபோரம்ல 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையா, மொட்டை மாடியில டவர் கிடைக்காதனால அந்த முடியாம இருந்தது. ஏற்கனவே ஒரு நாள் 1/4 மணி நேரம் பேசினேனே, அன்னைக்கு ஃபவுண்டர் இல்லையே. அதாவது அந்த தளத்துல இதை உருவாக்குனவர் இல்லையே, அந்த மேடையில போய் நம்ம பேசுறோமே, அவர் பேசும்போது நம்ம பேசலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் நிறைவேறிச்சு. தெய்வமே வாழ்க பல்லாண்டு. டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி. we have to create each and every day through thoughts, action, plan for it. மனிதனுக்கு பிறப்பு மட்டுமே, இறப்பே கிடையாது. we have to live for ourselves and we have to live for that world. create our own world. அதுதான் நற்புரடி. வாழ்க பல்லாண்டு. நன்றி 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 சார். நீங்கள் பேசுனதே சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்ததே நான் கவனித்தேன் சார். ரொம்ப நன்றி, சந்தோஷம் சார் உங்களோட ஃபீட்பேக்கு.
தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி 6:30 தாண்டிடுச்சு. இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்பு தரப்படும். சார் வணக்கம். சிவகனி மேம், எஸ் மேம், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டேன். நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். சார் செஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். ஆல்ரெடி நீங்களே ஒரு 9th வந்து நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் 9th மிஸ் பண்ணனாலும் ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் செகண்டாக வந்து 9th கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் மேம், ஆமாம். மேம் உங்கள் வாய்ஸ் கேட்கல. எனக்கு மட்டும் தான் கேட்கல, எல்லாருக்கும் கேட்கலையா? அந்த வாய்ப்பு நீங்கள் தான் மேடம் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேட்கல மேம். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. ஆமாம், நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். சுத்தமாக நீங்கள் பேசுகிறது கேட்கல மேம். வெளியே போயிட்டாங்க, நெட்வொர்க் இஷ்யூன்னு தான் நினைக்கிறேன். திருப்பி ஜாயின் பண்ணிட்டாங்க. மேம் நீங்கள் பேசுனது எதுவுமே கேட்கல. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றது சொன்னது மட்டும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. அதுதான் சார் முக்கியம் சார். இல்ல சார், நீங்க ஆல்ரெடி வந்து 9ஆம் தேதி நீங்க பேசுறதா சொல்லியிருந்தீங்க. 2வது தடவையா நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த டேட் வந்து மத்தவங்க பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசாம இருக்கீங்க. நானும் சொல்லியிருந்தேன் செகண்ட் செஷனை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி தான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் இருப்பாங்க பேசுறதுக்கு. நீங்க கேட்டதே ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனாலும் இன்னைக்கு வந்து இல்ல அப்படிங்கும் போது நீங்க பேசணும் அப்படிங்கறதுக்கான நாள் அப்படின்னு சொல்லிதான் நல்லா இருந்தது சார் செஷனு. ஒவ்வொரு விஷயமும் அன்னைக்கு நீங்க எடுத்தது ஆகட்டும், இந்த ஸ்லைடு போட்டு காமிச்சது, நீங்க இதெல்லாம் குட் கேரக்டர், இதெல்லாம் பேட் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு இந்த குட் கேரக்டர் எல்லாம் நான் இருந்திருக்கேன், ஸோ பேடா ஆகும்போதும் நான் குட்டா மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் அஜித் சாரு, ஜெயலலிதா அம்மா அவங்களெல்லாம் நீங்க எடுத்து சொன்னது. நிறைய பேர் வந்து நம்ம சுத்தி இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம லைஃப்ல வந்து கத்துக்கிறது. ஸோ தினம் தினம் நம்ம கத்துக்கிட்டாலும் கூட அதுல நம்ம எதை வழிமுறைப்படுத்துறோம் அப்படிங்கறதுல இருக்கு. ஸோ அந்த வகையில ஒவ்வொரு விஷயங்களாகட்டும், அந்த ஏபிசி சொன்னதாகட்டும், நம்மளோட சுயமா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் யார் அப்படிங்கிறத நான் தான் தேடணும். அதை வந்து மற்றவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில சொன்னது, தண்ணி இதெல்லாமே ஒவ்வொரு விஷயமே நீங்க சொல்றீங்க. நான் வந்து பேசணும்னு நினைச்சேன், அதுவா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தாதான் வெளியில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மனசுல ஏதாவது வச்சிருப்ப, அதனாலதான் உன்னோட வாயளவுல வந்திருக்கு வார்த்தை, இல்லைன்னா நீ இந்த மாதிரி பேசியிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க உள்ள நிறைய கண்டென்ட் வந்து இருக்கு உங்ககிட்ட. அதை நீங்க இன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது சார் செஷன். அந்த இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கவிதையை படிச்சிடுறேன். நற்பெயர் பற்றிட நன்றாய் உறவும் வாழ்த்தும். நற்பெயர் பெற்றிட நன்றாய் உறவும் வாழ்த்தும். சிற்பமாய் நம்மை செதுக்கிட முயல்வோம். வாழும் வாழ்வில் நாமும் யாரென வாழ்ந்து காட்டி வலிதனை கொடுப்போம். நீரின் மகிமையை நிறைவாய் காட்டி பேரின் புகழை தலைமுறை வாழ்த்தும். ஏபிசி வழியை சுயத்திலே ஏற்றிட வாழ்வில் பற்றிடு வளமாய் இருக்கும். நல்லதை நாமும் நாளும் பரப்பிட இல்லா நிலையை இயல்பாய் கொடுப்போம். பல்லூர் மனத்தையும் பற்றிட என்றும் கல்லாய் இருந்தும் கருணையை கொடுப்போம். கெட்டதில் நல்லதை கலையாய் தேடிட பட்ட மரமும் துளிர்த்திடும் பரவசமாய். கெட்டதில் நல்லதை கலையாய் தேடிட பட்ட மரமும் துளிர்த்திடும் பரவசமாய். 30 நாளில் முழு நிலவை போன்றே இப்பிறவிதனில் இயற்கையாய் பெற்றே ஒளிர்ந்திட நாளும்
ஒளியை பெற்று ஒளிர்வோம் என்றும் அழகாய் மாறி 30 நாளில் முழு நிலவை போல இப்பிறவிதனில் இயற்கையாய் பெற்று ஒளிர்ந்திட நாளும் ஒளியை பெற்றி ஒளிர்வோம் என்றும் அழகாய் மாறி தளிர்த்தே தலைத்தே தரணியில் உயர்வும் மீண்டும் மீண்டும் நல்லதை ஏற்றிட மீண்டும் மீண்டும் நல்லதை ஏற்றிட தூண்டும் தூண்டும் நமக்கென வாழ்வை வாழ்த்திட என்றும் வரிகளை தேடிட வாழ்த்திட என்றும் வரிகளை தேடிட மனத்திலே என்றும் மகிழ்ச்சியின் நிலையே மனத்திலே என்றும் மகிழ்ச்சியின் நிலையே. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பிற்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி மேம். உங்களுடைய கவிதை பிரமாதம். கவிதை விதை சிவகணி மேம். ஃபைனலாக எனக்கு ஒரு கவிதை சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்றைக்கி இருந்ததே வந்து மகிழ்ச்சி தான். நீங்கள் அட்டன் பண்ணி கவிதையும் சொல்லிட்டீங்க, ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டீங்க, லாஸ்ட் செஷனுக்கும் சேர்த்து ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி, சந்தோஷம். நண்பர்களே, வேறு யாராச்சும் ஃபீட்பேக் உள்ளவங்க விரும்புகிறீங்கன்னா ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே கொடுத்துட்டாங்க, கொடுக்காதவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயிற்சி எடுத்த நல்லுள்ளத்துக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களே, நாளை நல்ல செஷன், நம்ம லக்ஷ்மி நாராயண் சாரோட செஷன். நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய நாள்.